விழிப்புணர்தலை ஏற்படுத்தும் அளவிற்கு ஜிஎஸ்டியை பற்றிய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் பணமில்லா பரிவர்த்தனை பற்றியும் கோயில்களை பற்றியும் தவறான புரிந்துணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்ப சமீப காலமாக மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு சில திரைப்படத்துறையினர் இந்த நோக்கத்தை கொண்டு வருகிறார்கள். திரைப்படம் எடுக்கும்போது கூட சட்ட விதிகளை மதிக்காமல் நீங்கள் திரைப்படம் இந்த சட்டத்தை பற்றியும் அரசாங்கத்தை பற்றி பேசுகிறீர்கள். நான் தயவு செய்து விஜய் ரசிகர்கள் சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்வது, தவறான நடவடிக்கைகளை நீங்கள் ஆதரிக்காதீர்கள். மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் பாராட்ட மறுக்கிறீர்கள்? இந்த நாடு 50 ஆண்டுகளுக்கு மேல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளால் ஆளப்பட்டு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு? ஒரு புல்லட்டு பாடி சொல்லிக்கிட்டு இருக்கே, கேட்காம நின்றுட்டாங்க. இந்த நாடு பிழைத்துக் கொண்டு எந்த விதத்திலும் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை. இன்னைக்கு மருத்துவ உலகை பற்றி பேசுற டாக்டருக்கு நான் சொல்றேன், 4 லட்சம் இல்லைன்னா தாம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ, தாம்பரம் படிக்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர் 16 மே மாதம் ஜார்ஜ் கோட்டையில். இப்படி மங்களகரமா இருந்தது மட்டமா நடந்துக்கிறிய, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? சப்பா, இனிமேல் கோயில் பக்கமே வர போனா. தாமரை மலர்ந்தே ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. ஐயோ, கோவப்பட்டனே, சோத்துல வச வச்சிருவாங்களே.